இப்போ வந்து ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜில் 5th சம் பார்க்கலாம். 5th சம்மில் மோஸ்ட்லி என்ன கொடுத்துருக்காங்க முதல்ல பாருங்கள். ஒரு மகள் மற்றும் தாயின் வயதுகளின் மொத்தம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 56 வருஷம் சொல்கிறாங்க. 4 வருஷத்துக்கு அப்புறம் அந்த தாயினோட வயது வந்து மகளின் வயதை போல் 3 மடங்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தற்போது மகளின் மற்றும் தாயின் வயது என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. இதில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் டேரெக்டாக நம்ம ஆப்ஷன் வச்சு ஈஸியாக ஆன்சர்ஸ் அடிக்கலாம். எப்படின்னா தற்போது தான் கேட்குறாங்க, அப்படி தானே? ஸோ தற்போது வயது என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க, அந்த மகள் மற்றும் தாயின். அப்போ தற்போதுகளின் கூடுதல் பார்த்தீங்கன்னா 56 கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷனில் ஈஸியாக அடிக்கிற மாதிரி இருக்கும், நம்ம தேவையில்லாமல் செய்ய வேணாம். அதனால் ஃபஸ்ட்டே இதை நான் சொல்லிடுறேன். முதல்ல ஆப்ஷனை செக் பண்ணுங்கள். கூடுதல் வந்து எல்லாத்துக்குமே 56 இருக்கான்னு செக் பண்ணுங்கள், 56 இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இது ரெண்டையும் கூட்டி பாருங்கள், 56 தான் வரும். இது ரெண்டையும் கூட்டி பாருங்கள், 56 தான் வரும். இது ரெண்டையும் கூட்டி பாருங்கள், 56 தான் வருது. ஆனால் இது ரெண்டையும் கூட்டி 56 வராது. அப்போ கண்டிப்பாக அந்த ஆன்சர் டீன்ற ஆன்சர் கிடையாது நம்ம ஆன்சர். ஸோ சில சமயம் பார்த்தீங்கன்னா அந்த கூடுதலே 56 வச்சு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதுதான் நம்மளுக்கு தேவையான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ முதல்ல இந்த மாதிரி சம் கொடுத்தா முதல்ல ஆப்ஷனை செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த சம் எப்படி செய்யலான்னு சொல்லித்தரேன், கவனிங்க. தற்போது பார்த்தீங்கன்னா 2 பேரோட ஏஜை கூட்டினா 56ன்னு சொல்கிறாங்க. 4 வருஷத்துக்கு அப்புறம் ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3:1 கொடுத்துருக்காங்க. அப்போ 4 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேரோட வயதில் கூடுதல் என்ன இருக்கும்? அதாவது அட் ப்ரெசென்ட்டில் 56னா 4 வருஷத்துக்கு அப்புறம் மகளுக்கும் ஒரு 4 வயசு கூடும், அம்மாவுக்கும் ஒரு 4 வயசு கூடும். மகளுக்கு ஒரு 4 வயசு கூடும், அம்மாவுக்கு ஒரு 4 வயசு கூடும். அப்போ டோட்டலாக அந்த 64 வந்துடும். அப்போ இந்த 64 தான்னா 4 வருஷத்துக்கு பின்னாடி அவங்க 2 பேர் வயதோட கூடுதல், கரெக்டாக? ஸோ அப்போது நல்லா கவனிங்க. இப்போ எனக்கு ஏஜ் கண்டுபிடிக்கிறது ஈஸி தான். எப்படின்னு சொல்லிட்டு கவனிங்க. இந்த 64 என்பது, இந்த 64ஆனது 9, அதாவது மொத்தம் ரேஷியோஸ் போடுங்க. என்னது 3 + 1 4 வருமா? ஸோ 4ல் நம்ம வந்து அந்த 1 கண்டுபிடிக்க ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ 4ல் 1க்கு இந்த கூடுதல் 64 ரேஷியோஸ் கண்டுபிடிக்க என்ன வரும்? 16 வருமா? ஸோ 16 4 சார் என்னது வரும்? 64 வரும். ஸோ 16 1 சார் 6 வரும். இது என்னென்னா 4 வருஷத்துக்கு அப்புறம், ஒன்றுனா யாரோட ஏஜ்? மகளோட ஏஜ். 4 வருஷத்துக்கு அப்புறம் மகளோட ஏஜ் என்னது? எனக்கு 16. அப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ என்ன வரும்? ப்ரெசென்ட் கிடச்சிருமா? ஸோ ப்ரெசென்ட் என்ன வரும்? ஒரு 4 வருஷத்துக்கு 16 இருந்து கழிங்க, அப்போ 12 கிடச்சிரும். அப்போ 12 தான். ஸோ 12 இந்த ஆப்ஷனில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எனக்கு எந்த ஆன்சர்? இந்த ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ 44 எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? இதே மாதிரி 44 எப்படி சார் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, ஸோ அதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ 4 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மொத்த கூடுதல் வயதுகளின் கூடுதல் எவ்வளோ கிடைக்குது? 64 கிடைக்குது. மொத்த ரேஷியோ என்னது? 3 + 1 4. 4ல் இந்த 3 கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ 3 கண்டுபிடிச்சா என்ன வரும்? 16 4 சார் 64. 16 3 சார் எனக்கு என்ன வரும்? எனக்கு 48 வருமா? ஸோ 48 வரும். இந்த 48ஆனது எப்போ? 4 வருஷத்துக்கு அப்புறம். இப்போ நான் ப்ரெசென்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 4 வருஷத்தை குறைக்கணும். 48லேருந்து 48 4 குறைச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? 44 கிடச்சிருமா? ஸோ ஆன்சர் இப்படி தான் சால்வ் பண்ணணும் இந்த சம்ஸுக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு சம் ஆஃப் த ஷார்ட்கட்ஸ் தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஆப்ஷனில் விட்டுறாதீங்க. நிறைய பேர் சில சமயம் ஆப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க ஆன்சரு. நம்ம தேவையில்லாமல் இவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ நல்லா வந்து நான் சொல்கிற ஒரு மெத்தட்ஸ்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க, சரியா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.